முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உனக்கு எப்போ எது தேவையோ அதை அப்போது சரியான நேரத்தில் உன் கைகளில் ஒப்படைப்பேன்னு சொன்னது போலதான் உன் வாழ்க்கைக்கு அவசியமானதையும் உனக்கு தேவையானதையும் இப்போது உன் குடும்பத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இந்த பதிவோட நான் உன்னை பார்க்க வந்தேன். என்னுடைய வாக்குகளை இந்த பதிவின் மூலமாக கேட்டுக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்தி சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடத்தி முடிக்க போகிறேன். எதுவாக இருந்தாலும் அது கடைசி வரைக்கும் நிலைக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ பழகு. ஏன்னா இந்த பூமியில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு உனக்கு தெரியும். இப்போது நீ அனுபவிக்கிற கஷ்டமும் உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த துக்கமும் துயரமும் கூட கூடிய சீக்கிரம் உன்னை விட்டு விலகி போகும்படி நான் செய்வேன் என் செல்வமே. நீ என்ன செஞ்சாலும் அதை நன்றாக யோசித்து கவனிச்சு பாரு. அது முழுவதும் உன்னை பற்றியதா? அது உன் வாழ்க்கையில் நல்லதுக்காக நடக்குதா? அது நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவான்னு யோசிச்சு எந்த குழப்பமும் இல்லாமல் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை நீ ஏற்றுக்கொள்ளும் போது தான் அது நல்லபடியாக இருக்கும். உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நடத்தியதும் நான் தான், நடத்த போகிறதும் நான் தான். அதனால் இனி நடக்க போகிறது அனைத்தையும் உனக்கு நன்மை தரும் விதத்தில் செய்கிறதுக்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். முதல்ல உன் உடம்புக்கும் மனசுக்கும் கொஞ்சம் ஓய்வு தேவை. எதையாவது யோசித்து மனசில் குப்பைகளை சேர்ப்பது போல எதையாவது பார்த்துக்கிட்டு எதையாவது பொழுது போக்கிக்கிட்டு உன் உடம்பையும் நீ கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க. முதல்ல உடம்புக்கு கொஞ்சம் ஓய்வு எடுத்தினா அது உன் மனசுக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கும். கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுனால உன் வாழ்க்கையில் வரக்கூடிய முன்னேற்றத்தில் ஒன்றும் தொய்வு வந்துடாது என் செல்வமே. ஓய்வே எடுக்காம நீ ஓடிக்கிட்டே இருந்தாதான் சில ஆரோக்கிய குறைபாடுகளை சந்திக்க நேரிடும். சுவரை வச்சு தானே சித்திரம் எழுத முடியும். முதல்ல உன் மனசுக்கும் உடம்புக்கும் ஓய்வு கொடுத்தினா அப்புறம் மிக வேகமாக புத்துணர்ச்சியோட உன் வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி நீ வேகமாக ஓடி போய் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். உனக்கு தடையாக இருக்கிற எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பதற்கான நல்ல காரியங்களை நான் நடத்தி தர்றேன். பல காலத்துக்கு முன்பு உன் வாழ்க்கையில் வந்த பிரச்சனையும் குழப்பமும் மறுபடியும் வராமல் நான் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கேன். இனிமேலும் நீ எதை நினச்சும் குழப்பம் அடையவோ கவலை அடையவோ வேணாம். உன் மனசில் ஒரு விஷயத்தை ஆழமாக பதிய வச்சுக்கோ. உன் வாழ்க்கையை கூடிய சீக்கிரம் நான் மாற்ற போகிறேன். இத்தனை நாட்களாக நடந்ததை எண்ணி கலங்காதே. இனி நடக்க போகிறது எல்லாமே நன்மைக்கேன்னு மட்டும் நினை. உன்னை விட்டு போனது எல்லாமே திரும்ப உன்னை நோக்கி வந்து சேரும்னு நீ முழுசாக நம்பும்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து நின்று உனக்கு கிடைக்க வேண்டியதையெல்லாம் கிடைக்க செய்வேன் என் செல்வமே. உனக்கு உரியதை உனக்கு உரிமையானதை உன்னிடமே தர வேண்டியது என்னுடைய கடமைதானே. நிச்சயமாக உனக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்த நானே உன் வாழ்க்கையில் அருளையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி தரப்போகிறேன். என் பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. நான் சொல்லக்கூடிய நபர்களை மட்டும் உன் வாழ்க்கையில் உன்னை நெருங்க விடாமல் நீ பார்த்துக்கோ. அடிக்கடி உன் சிந்தனைகளை சிதறடிப்பவர்களையும் தேவையில்லாமல் உன் மனசில் கெட்டெண்ணங்களையும் தவறான சிந்தனைகளையும் உருவாக்குபவர்களையும் விட்டு விலகி வாழ கற்றுக்கோ. யாராவது உன் கூட இருக்கவங்க தவறு செஞ்சா அதை மன்னிப்பு கேட்க மறுப்பவர்களாக இருந்தா அவர்கள் உன் வாழ்க்கைக்கு வேண்டாம் என் செல்வமே. அதே போல உனக்கு பிடிக்காததை வேணும்னே திரும்ப திரும்ப செய்பவர்களையும் உன் கூட நீ வச்சுக்க வேணாம். நீ எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் நீ சொல்கிறத கேட்டு நடக்கிறதுக்கும் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் அவங்களுக்கு மனசே வராது. இப்படிப்பட்ட தவறான நடவடிக்கை செய்யும் மனிதர்களை உன் வாழ்க்கையில் உன் கூட வச்சுக்கிறத விட அவர்களை தவிர்த்து விட்டு நீ தனியாக இருப்பது கூட சிறப்பாகவே இருக்கும். நீ செஞ்ச நல்லதை யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீ ஒரு சிறு தவறு செஞ்சிட்டாலும் உடனே ஓடி வந்து உன்னை குறை சொல்கிறதுக்கு இந்த ஊர் உலகம் எல்லாம் சேர்ந்து வரும். உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயமாக உன் அருமை பெருமையை நான் புரிய வைக்கிறேன். நீ கவலையை தூக்கி எறிந்து விடு என் செல்வமே.
இப்போது நீ அனுபவிக்கிற துன்பங்களும் துயரங்களும் உன் மனசை காயப்படுத்துறதுக்காக நான் உனக்கு கொடுக்கல. உன்னை பக்குவப்படுத்தி வாழ்க்கை எப்படி வாழணுன்ற புரிதலை உனக்கு கொடுப்பதற்காக தான் இந்த கஷ்டங்களை கொடுத்து வச்சிருக்கேன். அதனால நடக்கிறதை பார்த்து நிம்மதி இழக்காம நீ தைரியமாக இருந்தீனா கோடியில் ஒருத்தருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய ராஜயோகத்தை என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் கொடுத்துருவேன். என்னை பார்க்குற என் வார்த்தைகளை கேட்குற இந்த நிமிஷமே உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களும் மறைஞ்சு போகும்படி நான் செய்வேன். யாராவது உன்கிட்ட வந்து உன்னை ஏளனமாக பார்த்து இலக்காரமாக பேசி நீலாம் எனக்கு சமமானவங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா நீ தைரியமாக அவங்கக்கிட்ட சொல்லலாம், நான் உன்னை விடக்கு சமம் கிடையாது, உன்னை விட மேலாக உயர்வான நிலைக்கு வாழ போகிறேன். ஏன்னா என் அப்பன் முருகன் எனக்கு வாழ்க்கையை வரமாக கொடுப்பான்னு நீ தைரியமாக நம்பிக்கையோடு சொல்லலாம். நீ பார்க்குறவங்களும் உன்கிட்ட வந்து பேசுகிறவங்களும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாங்களோ அதை விட சிறப்பான பல மடங்கு மேலான வாழ்க்கையை உனக்காக நான் கொடுக்கணும்னு தீர்மானிச்சிட்டேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நான் உனக்காக செஞ்சு தருவேன் என் செல்வமே. நீ மனசில் என்ன யோசிக்கிறியோ அதன்படிதான் உன் உடல் செயல்படும். இந்த பிரபஞ்சமும் அப்படியே இயங்கும். எப்போதும் நல்லதை பற்றி மட்டுமே யோசி. இந்த உலகத்தில் வாழக்கூடிய பல பேரின் கனவு வெற்றியாக இருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே நினச்ச காரியம் நினச்சது போல நடக்காமல் பல பேர் தோல்வியை தழுவுபவர்களாக தானே இருக்காங்க. உன் வாழ்க்கையிலையும் தோல்வி வந்ததுன்னா அதை பார்த்து துவண்டு போகாமல் தோல்விதான் முன்னேற்றத்துக்கும் வெற்றிக்கும் அறிகுறிங்கிறத புரிஞ்சுக்கோ. தோல்வி அடைஞ்சாதான் நீ நல்லா யோசித்து அடுத்த முறை தோக்கவே கூடாதுன்ற வைராக்கியத்தோட வாழ்க்கையில் வெற்றி பெற வேலை செய்வாய். தோல்விதான் உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை உனக்கு கொடுக்கும். எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி படைச்ச உன் அப்பன் முருகன் தான் இப்போது உனக்கு தேவையானது எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படியும் உன் மனசு திருப்தி அடையும்படியும் நீ மனமகிழ்வோட மலர்ச்சியோட 100 ஆண்டுகள் வாழும்படியும் உன் தலைவிதியை மாற்றி எழுத போகிறேன். இனி 16 செல்வங்களும் பெற்று பேரும் புகழோடும் சீரும் சிறப்போடும் உன் வாழ்க்கையை நீ வாழ போகிற. உன்னால் முடியாதுன்னு யாராவது உன்னை பலவீனமாக நினைக்கும் நேரங்களில் எல்லாம் நான் உன் கூட இருந்து உன்னை பலமாக்கி உன் சக்தியை உனக்கே புரிய வைப்பேன் என் செல்வமே. ராஜ அலங்காரத்தோட உன் அப்பன் முருகன் உனக்கு தரிசனம் கொடுப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. நீ உன் மனசில் தைரியத்தையும் வலிமையையும் பலத்தையும் உணரும் போது தான் உன் வாழ்க்கையில் உன்னை ஜன்னால் ஜெயிக்க முடியும். அதனால தான் எப்போதுமே நீ தைரியமாக பலமுள்ள பிள்ளையாக இருக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ எதை நினச்சும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வச்சு செயல்பட்டா எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிடுவேன். நீ நினச்ச காரியங்களிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என் செல்வமே. சோதனைகளோ பிரச்சனைகளோ கஷ்டமோ வரும்போது ஏன் நமக்கு மட்டும் சோதனைன்னு எல்லார் மனசுலையும் ஒரு கேள்வி வரதான் செய்யும். ஆனால் நான் எனக்கு பிடிச்சவங்களை மட்டும்தான் தேர்வு செஞ்சு அவர்களுக்கு சோதனைகளை கொடுப்பேன். நீ வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நான் தீர்மானிச்சிட்டேன்னா உனக்கு சோதனைகளை கொடுத்து அதன் முடிவாக வெற்றியையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என்னை பார்க்குற இந்த நிமிஷத்துலேருந்தே உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும். நிச்சயமாக உன்னை சிறப்பாக வெற்றிகரமான ஆளாக நான் வாழ வைப்பேன் என் செல்வமே. நீ எதை செய்கிறதா இருந்தாலும் நல்லா யோசித்து நிதானமாக செயல்படு. நீ நிதானமாக சிந்தித்து செயல்படும் போது தான் அது உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். நீ விட்டு கொடுக்கும்போது தான் விட்டு கொடுப்பதற்கான பலன் எப்படிப்பட்டதுங்கிறத உன்னால் உணரும்படியாக மனநிறைவோட மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்வமே. வாழ்க்கையில் எப்போவுமே எப்படி இருக்கோன்றது முக்கியம் கிடையாது. கஷ்டம் வரும்போதும் பிரச்சனை வரும்போதும் நீ எப்படி ஒரே மாதிரி நேர்மையாக நியாயமாக வாழ்கிறியா? ஒரு விஷயம் கிடைக்காத போதும் அதையே நினச்சி ஏங்குறியா அல்லது கிடைச்சதை திருப்திகரமாக வச்சுக்கிட்டு வாழ்கிறியாங்கிறத பொறுத்து தான் உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும். எல்லாருக்குமே வாழ்க்கை எதிர்பார்த்தது போல் அழகாக அமைஞ்சிடாது தானே. நீ தான்
உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையை அழகாக ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கணும். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு வேறு யாரிடமும் போய் ஆறுதல் தேட வேணாம். ஏன்னா மனிதர்கள் சொல்லும் ஆறுதல்கள் எல்லாமே உன் காயத்திற்கான தற்காலிக தீர்வாகத்தான் இருக்கும். மாறுதல் மட்டும்தான் உன் காயத்திற்கு நிரந்தர தீர்வாக இருக்கும். அதனால் யாராவது வந்து உனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, ஆதரவாக இருப்பாங்கன்னு யோசிக்காம உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்க முயற்சி செய். நீ மாறக்கூடிய விஷயங்களும் நீ செய்யக்கூடிய மாற்றங்களும் தான் உன் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டி உன்னை முன்னேற வைக்கும். பிரச்சனைகளையெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம மனசை மாற்றிக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய். உன்னுடைய கஷ்டம் என்ன, கவலை என்னன்னு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தானே நானே உன் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் உனக்கு கொடுப்பேன். அதை எப்படி சமாளித்து வெளிவரணுங்கிறதையும் உனக்கு சொல்லித் தருவேன். இப்போது உன் மனதை புரிந்து கொள்ளாமல் நடப்பவர்கள் எல்லாம் கூடிய சீக்கிரமே உன்னை புரிஞ்சுக்கிட்டு நடக்கும்படி நான் செய்கிறேன். இத்தனை நாளாக நீ அனுபவித்த கஷ்டங்களும் துன்பங்களும் கர்ம வினைகளும் கூட காணாமல் போகும்படி நான் செஞ்சுக்கிறேன். உன் உடம்புலையும் மனசுலையும் எந்த குறைபாடும் இல்லாத அளவுக்கு, எந்த கஷ்டமும் உன்னை ஆக்கிரமிக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். நீதாகவே உன் வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் பெருசாக கற்பனை செஞ்சு எதிர்மறையாக யோசிக்காதே. அவ்வப்போது உடம்புல ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்துச்சுன்னா, ஐயோ நமக்கு பெரிய நோய் இருக்கோ, அது இருக்கோ, இது இருக்கோன்னு நீயாகவே தப்பாக எதிர்மறையாக யோசிக்க வேணாம். எல்லாம் கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் சரியாக போயிடும். உன் உடல்நல குறைபாடுகளை சரி செய்ய உன் அப்பன் முருகன் இருக்கிறேன்ற நம்பிக்கையோட நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னுடைய எல்லா குறைகளையும், மனக்குறைகளையும், உடல் கஷ்டங்களையும் அனைத்தையும் நானே தீர்த்து வச்சு உனக்கான நல்லதையும் நிச்சயமாக நடத்துவேன் என் செல்வமே. என் அன்பு பிள்ளையான நீ இனி கோபப்படாமல் கவலைப்படாமல் தைரியமாக நிதானமாக இருக்கணும். உன் மனசில் இருக்கிற வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்வழிகளை நான் ஒளிர வைப்பேன். நீ ஏன் தான் இப்படி இருக்கியோன்னு கேலி செஞ்சவங்க முன்பாகவே நான் உனக்கு உயர்வை கொடுக்க போகிறேன். ஏணிப்படியில் ஏறி நீ வெற்றி வாகை சூடப் போகிறாய். எப்போவுமே சுற்றிக்கிட்டு இருக்க இந்த உலகம் இப்போது உன் வெற்றியை பார்த்து ஓம் பின்னால் சுற்றி வரப்போகுது. எப்போவுமே இந்த திருச்செந்தூர் முருகனை நீ மனசில் நினச்சிக்கிட்டினா நான் உனக்கு துணையாக இருந்து நீ நினச்ச காரியங்களை எல்லாம் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். என் தரிசனத்தை முழுவதுமாக பரிபூரணமாக உனக்கு கொடுத்து உன் பிரச்சனைகளை போக்கி உன் வாழ்க்கையில் இருக்க அனைத்து துன்பங்களையும் மறைய வச்சு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்காக தான் உன்னை தேடி வந்தேன்.